இப்போது செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். புதன், வியாழன், வெள்ளி மற்றும் சனி ஆகிய 4 நாட்களில் ஏதேனும் ஒன்றை நீங்கள் கொண்டு வந்து கட்டி அதன் பிறகு 15 நாட்கள் கட்டாமல் விட வேண்டும். உங்களுக்கு என்ன தீமை நடந்திருந்தாலும், எதிரி உங்களுக்கு ஏதாவது மந்திரம், தந்திர மந்திரம் அல்லது வேறு ஏதாவது செய்திருந்தாலும் அவை அனைத்தும் அழிக்கப்படும். அதனுடன் நண்பர்களே, எதிரி என்ற நோய் உங்கள் வாழ்க்கையிலிருந்து என்றென்றும் நீங்கிவிடும். அதாவது எதிரிகள் உங்களை பின்தொடர்ந்து ஏதாவது தீமை செய்தால் அதற்கு நேர்மாறாக அந்த தீமை அவர்களுக்கு செய்யப்படும். அது ஒரு வகையில் ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது. அதாவது யார் உங்களை ஏதாவது செய்ய முயற்சிக்கிறார்களோ அது அவரை முற்றிலுமாக அழித்துவிடும். அதாவது அது அவரை முற்றிலுமாக சிதறடிக்கும். எனவே நண்பர்களே, உங்களுக்கு உதவ இந்த தீர்வை நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்கள் எதிரிகளால் மிகவும் தொந்தரவு செய்யப்பட்டிருந்தால், பல எதிரிகள் உங்களை எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழ்ந்து பிரச்சனைகளை உருவாக்கினால், நண்பர்களே, அதை இந்த வழியில் கட்டுங்கள். இப்போது பலர், குருஜி, நாங்கள் பல மாடி வீட்டில் ஒரு பிளாட்டில் வசிக்கிறோம், எனவே அதை எங்கே கட்ட வேண்டும்? பாருங்கள், உங்களுக்கு வரும் எதிர்மறை உங்கள் பால்கனியில் இருந்து வரும் நண்பர்களே. எனவே நீங்கள் அதை உங்கள் பால்கனியிலும் கட்டலாம். ஆனால் சூரிய ஒளி எட்டாத வகையில் கட்டுங்கள். எனவே பிரதான கதவின் உள்ளே சிறிது அல்லது பால்கனியின் உள்ளே கட்டலாம். 15 நாட்களுக்கு கட்டப்பட்ட பிறகு இந்த செடியின் பூவை 15 நாட்களுக்கு பிறகு மீண்டும் கொண்டு வந்து பூவை கொண்டு வந்து அதே பைரவர் மந்திரத்தை மீண்டும் உச்சரிக்கவும், வழிபாட்டு இடத்தில் வைத்து மீண்டும் கட்டவும். நண்பர்களே, எதிரியின் மந்திரம் உங்கள் வீட்டில் ஒருபோதும் வேலை செய்யாது. மேலும் எந்த எதிரியும் உங்களை பின்தொடர்ந்தால் அவனும் முற்றிலுமாக அழிக்கப்படுவான். நண்பர்களே, இந்த தந்திரம் மிகவும் பயனுள்ளதாகவும் செல்வாக்கு மிக்கதாகவும் உள்ளது. ஒரு முறை முயற்சி செய்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களே, நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எங்கள் காளிகா மாதா தமிழ் சேனலுக்கு குழு சேரவும். கருத்துகளில் ஜெய் பாலாஜி மகராஜ் என்று எழுத மறக்காதீர்கள். அவர்களின் கிரக நிலையில் சனியின் சதேசாதியை கடந்து செல்பவர்களுக்கு இந்த பரிகாரம் நன்மை பயக்கும். செவ்வாய், சனி மற்றும் கிரகண நாளில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வாங்குவதை தவிர்க்க வேண்டும். அமாவாசை நாளிலும் காலணிகள் மற்றும் செருப்புகளை வாங்க வேண்டாம். ஏனெனில் அவ்வாறு செய்வது எதிர்மறை ஆற்றலையும் வாழ்க்கையில் பிரச்சனைகளையும் ஈர்க்கும். எண் 12. செவ்வாய், சனி மற்றும் கிரகண நாளில் காலணிகள் மற்றும் செருப்புகளை வைத்திருப்பதை தவிர்க்கவும். 12. வேறொருவரின் செருப்புகளை அணிவதை தவிர்க்கவும். குடும்ப உறுப்பினர்களின் செருப்புகளை பயன்படுத்துவது இயல்பானது. ஆனால் வெளியாட்களின் செருப்புகளை அணிவது அவர்களின் துரதிருஷ்டத்தையும் போராட்டங்களையும் எதிர்கொள்ள வைக்கிறது. இந்த பழக்கம் அசுபமாக கருதப்படுகிறது, எப்போதும் தவிர்க்கப்பட வேண்டும். 13. சனி தேவரை மகிழ்விக்க ஒரு எளிய வழி, சனிக்கிழமை கருப்பு செருப்புகளை அணிந்து ஹனுமான் கோவிலுக்கு செல்வது. கோயிலுக்கு வெளியே உங்கள் செருப்புகளை கழற்றி ஹனுமான்ஜியை தரிசனம் செய்து பிரார்த்தனை செய்த பிறகு அந்த செருப்புகளை அங்கேயே விட்டுவிடுங்கள். இந்த செருப்புகள் ஒரு ஏழைக்கு பயனுள்ளதாக இருக்கும். சனி தேவ் மற்றும் பஜ்ரங்பலி மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த பரிகாரம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து சிரமங்களை நீக்கி வீட்டில் மகிழ்ச்சியையும் செழிப்பையும் தரும். 14. உணவு தானியங்கள் மற்றும் பணம் சேமிக்கப்படும் இடத்தை தூய்மையாக வைத்திருங்கள். வீட்டின் உணவு தானியங்கள் அல்லது பணம் வைக்கப்பட்டுள்ள இடத்திற்கு ஒருபோதும் செருப்புகள் அல்லது செருப்புகளை அணிந்து செல்ல வேண்டாம். இதை செய்வது அபசகுனமாக கருதப்படுகிறது. மேலும் இது பண இழப்பு அல்லது பிற பொருட்களை வீணாக்க வழிவகுக்கும். இந்த இடங்களை சுத்தமாகவும் காலணிகள் மற்றும் செருப்புகள் இல்லாமல் வைத்திருப்பது மிகவும் முக்கியம். 15. பழைய மற்றும் பயன்படுத்தப்படாத காலணிகளுக்கான பரிகாரம். சனிக்கிழமை உங்கள் பழைய அல்லது பயன்படுத்தப்படாத காலணிகளை அணிந்து ஒரு குறுக்கு வழியில் செல்லுங்கள். உங்கள் காலணிகளை அங்கேயே கழற்றி உங்கள் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் இந்த காலணிகளுடன் முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்கள். பிரார்த்தனை செய்த பிறகு அந்த காலணிகளை அங்கேயே விட்டுவிட்டு வீடு திரும்புங்கள். இந்த பரிகாரம் உங்கள் வீட்டிற்கு ஆசீர்வாதங்களையும் நிதி செழிப்பையும் கொண்டுவர உதவியாக இருக்கும். உங்கள் உணவு மற்றும் செல்வ கிடங்குகள் எப்போதும் நிரம்பியிருக்கும். பக்தர்களே, வீட்டு கோவிலில் வைக்கப்படும் தண்ணீர் பானையை நாம் என்ன செய்ய வேண்டும்? வீட்டு கோவிலின் பானை பித்தளை அல்லது தாமிரத்தால் ஆனதாக இருக்க வேண்டுமா? வீட்டு கோவிலில் வைக்கப்படும் தண்ணீரை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிலர் தவறு செய்து பின்னர் வருத்தப்படுகிறார்கள். இது போன்ற தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள்.
இல்லையெனில் நீங்கள் ஏழையாகவும் பாழாகவும் ஆகிவிடுவீர்கள். வீட்டு கோவிலில் ஒருபோதும் தண்ணீர் பானையை வைக்காதீர்கள். மேலும் வீட்டில் வைக்க வேண்டிய விளக்கின் பொருளை அறிந்து கொள்ளுங்கள். செம்பு, இரும்பு, பித்தளை, வெண்கலம் அல்லது எக்கு, கண்ணாடி அல்லது களிமண். சிலர் வீட்டில் தவறான பொருளை வைத்திருப்பதால் வீடு நாசமாகிவிடும். நாமும் கூட இந்த பொருளால் செய்யப்பட்ட விளக்கை வைப்பதில்லை. விளக்கின் சுடரை பச்சை நூலா அல்லது பருத்தியா அல்லது கையில் கட்டப்பட்ட பருத்தி நூலா என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சிலர் ஒரு பயங்கரமான தவறு செய்கிறார்கள். அவர்கள் பித்ரா தோஷம், சனி தோஷம், கால சர்ப்ப தோஷம், மங்கள தோஷம் போன்ற மோசமான வறுமை தோஷத்தால் பாதிக்கப்படுகிறார்கள். பக்தர்களே, இந்த வீடியோவை பார்த்தால் இந்த வீடியோவை பாதியிலேயே விட்டுவிடுபவர்கள் இங்கே இருப்பார்கள். நீங்க போகணும்னா போயிட்டுங்க. ஆனா வீடியோவை முழுமையா விட்டுட்டு லட்சுமி தேவியை அவமதிக்காதீங்க. அதனால வீட்டின் பிரதான கதவுல எப்படி தண்ணீர் தெளிக்கணும்னு முழுசா பாருங்க. பாதி முழுமையா இல்லாம பார்த்துட்டு நீங்க லட்சுமி தேவியை அவமதிக்கிறீங்கன்னு புரியும். பக்தர்களே, ரொம்ப நாளா மெயின் கதவுல தண்ணீர் தெளிக்க சரியான நேரம் எது? சரியான முறை என்ன? எந்த நேரத்துல தண்ணீர் தெளிக்கணும்? மெயின் கதவுல தண்ணீர் தெளிக்க குளிக்க வேண்டியதா அல்லது குளிக்காமலேயே மெயின் கதவுல தண்ணீர் தெளிக்கலாமா? துடைக்கு முன்னாடியோ துடைச்ச பிறகும் தண்ணீர் தெளிக்கணும். மாதவிடாய் நேரத்துல விட்டு மெயின் கதவுல தண்ணீர் தெளிக்கலாமா அல்லது மெயின் கதவுல விளக்கு தானம் செய்யலாமான்னு இன்னொரு கேள்வி வந்திருக்கு. தண்ணீரோட இன்னொரு கேள்வி, வீட்டு கோவிலுல தினமும் ஒரு பானையில வைக்கிற தண்ணீரை என்ன செய்யணும்? எப்படி பயன்படுத்தணும்? சாப்பிட பயன்படுத்தலாமா அல்லது செடியில வைக்கலாமா? அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும்? சிலர் மெயின் கதவுல தண்ணீர் தெளிக்கும் போது அந்த தண்ணீரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. வீட்டின் ஆரோக்கியத்திற்கும் தீங்கு விளைவிக்கும். வீட்டிற்குள் இருந்து தண்ணீர் தெளிக்க வேண்டுமா அல்லது வெளியே இருந்து தண்ணீர் தெளிக்க வேண்டுமா என்பதில் பலருக்கு சந்தேகம் உள்ளது. இன்று இந்த சந்தேகமும் தீரும். மேலும் பிரதான கதவில் தண்ணீர் தெளிப்பது தொடர்பான உங்கள் அடுத்த கேள்வி என்னவென்றால், அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் பலர் உள்ளனர். வாடகை வீட்டில் வசிக்கும் சிலர் ஒரே அறையில் வசிக்கிறார்கள். எனவே அவர்கள் தங்கள் வீட்டின் பிரதான வாசலில் தீர்த்தானம் எப்படி செய்ய வேண்டும், எங்கு தண்ணீர் தெளிக்க வேண்டும், அதாவது இந்த இடத்தை பிரதான கதவாக கருதி அங்கு பிரதான கதவு தொடர்பான நடவடிக்கைகளை அவர்கள் செய்ய வேண்டும். எனவே இன்றைய வீடியோ முற்றிலும் உங்களை அடிப்படையாக கொண்டது. பிரதான கதவில் தண்ணீர் தெளிக்க சரியான நேரம் எது, சரியான முறை என்ன என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் பிரதான கதவில் தண்ணீர் தெளித்தால் ஒரு நாள் முன், அதாவது இரவில் தூங்குவதற்கு முன் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தெளிக்க வேண்டும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். நீங்கள் ஒரு செம்பு பாத்திரத்தை எடுக்கலாம். அது செம்பு இல்லை என்றால் நீங்கள் பித்தளை, எக்கு, வெள்ளி ஆகியவற்றை எடுக்கலாம். அருகில் உள்ள எந்த பாத்திரமும் இருந்தால் சிறிது கங்கை நீரை ஒரு பாத்திரத்தில் போட்டு சுத்தமான தண்ணீரில் நிரப்பலாம். ஆம், கங்கை நீர் இல்லாவிட்டாலும் கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாத்திரத்தில் சுத்தமான தண்ணீரை நிரப்பி அந்த பாத்திரத்தை உங்கள் வீட்டின் சமையலறையில் தண்ணீரில் நிரப்பலாம். இப்போது